Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை எங்க வீட்ல பாத்தீங்கன்னா புரட்டாசிக்கு தலிகை பண்ணோம். அதுதான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் எப்படி நாங்க சாமி கும்பிட்டோம் அப்படிங்கறதையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சதுமே பாத்தீங்கன்னா சாமி விளக்கு பூஜை ஜம்மா எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வாஷ் பண்ணி இங்க காய வச்சிருக்கேன் எடுத்து. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பூவெல்லாம் கிடைக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ கரமாக தான் கிளம்பினோம். கரமாக போயிட்டுருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பூவங்கத்தாக பார்த்திங்கன்னா இங்கே பெருமாள் கடைக்கு இப்போ கரமாவில் இருக்க பெருமாள் ஷாப் தான் வந்திருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே கொஞ்சம் ஒரு 2 முழம் பூ வாங்கினேன். இதிலே பார்த்தீங்கன்னா என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைக்கு நவராத்திரி ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக்லேருந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கொலு பொம்மையெல்லாம் இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். வீக்கெண்ட் ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் உள்ளே வந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே குக்கர் ஆஃபர் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா 59 கிராம்ஸ்க்கு 3 லிட்டர் குக்கர் இது போட்டிருக்காங்க. இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா இந்த பிராண்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வாங்கியிருக்க முன்னாடியே நல்லாயிருக்கும். ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோடய குக்கர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிப்பர்லேயே ஓட்டிகிட்ருக்கேன் கொஞ்சம் நாளாக. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கறி லீவ்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்புறோம். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். வீட்டுக்கு போயிட்டு தான் எல்லாமே குக் பண்ணிவிட்டு நம்ம சாமிக்கு படையல் போடணும்னா. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் வாங்கிட்டு அந்த நியூ குக்கரே இன்றைக்கி சாமிக்கே ஃபஸ்ட்டு சமைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த குக்கரை எடுத்துருக்கிறேன். அந்த குக்கர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொண்டைக்கல்லை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த கொண்டைக்கல்லையை போட்டு இப்போ விசில் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். இது நல்லா தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சாதத்துக்கு அரிசி போட்டுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தண்ணி நல்லா கொதிக்க போதே இப்போ இந்த பச்சரிசியும் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்புலாம் சேர்த்துட்டேன் உள்ள. அப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லேயே பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான அளவு வெல்லம் எடுத்து அதை நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சைட்லேயே கொஞ்சம் எங்களுக்கு டீ போட்டுட்ருக்குறேன். பார்த்திங்கன்னா டீக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் ஏலக்காய் தூள் அப்புறம் டீ தூள் சேர்த்துருக்கிறேன். இந்த மல்லித்தூள் ஏலக்காய்லாம் சேர்க்கும் போது நமக்கு ஏதாவது ஹெட்டேக் மாதிரி நம்ம நல்லா பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹெட்டேக்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை குடிச்சிட்டு பார்த்தோன்னா நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக சுறுசுறுப்பாக வேலையை நம்ம முடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா சாதம்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கிறேன்னா. இப்போ சாதம் நல்லா வெந்துருச்சு. இந்த சாதத்தை இப்போ வடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நெய்யில் போட்டு வறுத்து அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வடைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் எல்லா திங்ஸும் வடைக்கு தேவையான மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து வடையெல்லாம் வந்து சின்ன சின்ன வடையாக வந்து நான் வந்து தட்டிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி பண்ணேன். அது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து இப்போ நான் வந்து தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து சால்ட்டை ஆட் பண்ணி சாதம் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் புளி சாதம் வந்து செய்ய போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து புளி சாதத்துக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புளிக்கரைசலை வந்து சேர்த்துக்கிறேன். வந்து புளி சாதத்துக்கு வந்து புளி சாத பவுடர்லாம் போட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா வந்து வடையெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆயிலும் நமக்கு வந்து நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ வடையெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து வடையெல்லாம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லேயே பார்த்திங்கன்னா புளி சாதமும் ரெடி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். வடையெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. வந்து வடையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். வந்து தாளித்து வச்சுருக்கிறேன் சுண்டலுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இதில் வந்து தாளிச்சுட்டு முருங்கைக்கீரையை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலத்தில் வந்து நான் வந்து எல்லா ரைஸையும் வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த மாதிரி பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சின்ன பாப்பா வந்து அங்கே எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து கை வச்சு ஏதாவது பிசைஞ்சிருப்போம். அதனால நான் எல்லாத்தையுமே இந்த ஒரு பெரிய பிளேட்டில் வச்சுருக்கிறேன். அதனால தான் மேலே வந்து இப்போ வந்து துளசி வந்து எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். மேலே வச்சிடுறேன். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து இலையில வந்து எல்லாத்தையும் வந்து எல்லா சாதமும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பாப்பா வந்து எப்படி கிண்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்து வச்சுருக்குறோம். ஒரு டேபிள் போட்டு அதில் வந்து இலையை போட்டு இப்போ பவுல்லே எப்படியே வச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் வந்து சரி இலையிலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையிலேயே இப்போ வந்து எடுத்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா பெரிய பாப்பா வந்து இங்கே வந்து திங்ஸ் எல்லாமே அவங்க சாமிக்கு எல்லாமே விளக்குலேருந்து பூலேருந்து எல்லாமே அவங்களும் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா சமைக்கிற வரைக்கும் வந்து பாப்பா நல்லா தூங்கிட்டு தான் ஷாப்பிங் போயிட்டு வெளில போயிட்டு வந்ததுனால வந்து நல்லா வீட்டுக்கு வந்ததுமே வந்து தூங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சதும் அந்த தண்ணியை பார்த்துட்டு கையால் போகணுன்னு சொல்லிட்டு வந்து கேட்கவே இல்லை, அழ ஆரம்பிச்சிட்டா. சரி நானும் கீழே விட்டேன் குழந்தை தானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள் அவங்களும் எல்லாமே செய்யணுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.